வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தூத்துக்குடி +2 மாணவியுடைய கொடூர கொலை அதுக்கு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இங்க பெண்கள் பாதுகாப்பு அதை குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்காரு. அது 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாநதி படத்துல வந்த ஒரு கருத்து, ஒரு வசனம். அதாவது அவர் பூர்ணம் விஸ்வநாதன் பேசக்கூடிய ஒரு கருத்து. அதாவது சாந்தமா கோபப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா, நல்லவங்க எல்லாம் கோபப்படாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது, இந்த மாதிரி சாக்கடையா வச்சிருக்கிறதுனாலதான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சா என்ன கெட்டுரும், காரி துப்புனா என்ன கெட்டுரும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சமூக இழிவுகளை கண்டு மனம் வெதும்பி 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மகாநதியில் வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறவில்லை, அந்த கோபம் என்னுள் தீரவில்லை. பெண்களை குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாகவே கருத முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தம் இல்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லைன்ட்டாரு. நீ என்னதான் வளர்ச்சி அந்த இண்டெக்ஸ்ல கூட இருக்கும், இதுல கூட இருக்கும், நம்ம நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு நம்ம பெருமை பேசிக்கலாம். ஆனால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இதுக்கு எதுக்குமே அர்த்தமே கிடையாது அப்படின்னு வன்மையா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன், அதாவது நம்ம சென்சார் போர்டு, அதுல நிறைய ஏராளமான மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 15th மார்ச்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, CBFC made it mandatory for all films include ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஏன்னா பார்வையற்றவர்கள், விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்காக அவங்க எல்லாம் படம் பார்க்க வருவாங்க. இப்போ ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் அவங்களால அதை பார்க்க முடியும். சப்டைட்டில் இருக்கணும், அதுவும் க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ்ல ஃபார் ஹியரிங் இம்பேர்டு பீப்புளுக்காக, காது கேட்காதவங்களுக்காக. ஸோ இது அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நார்மல் எல்லா பார்வையுள்ள எல்லா காது கேட்கக்கூடியவர்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்களும் படம் பார்க்க வருவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்கணுங்கிறத சென்சார் போர்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்முடைய பாராட்டுகள். இது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்பாடு, நல்ல ஒரு இனிஷியேஷனை இதை நம்ம சொல்லலாம். ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஒரு நடிகர், அவர் ஒரு விழால தெலுங்கு நடிகர் காந்தாராவ் அவரை பாராட்டுறதா நினைச்சுக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நக்கல் அடிச்சிருக்காரு. ஸோ இது குறித்து நம்ம நாசர், விஷால், நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ராஜேந்திர பிரசாத்துக்கு. அவர் சீனியர் ஆக்டர் ராஜேந்திர பிரசாத். தெலுங்கு இண்டஸ்ட்ரி சார்பா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல அவர் காந்தாராவை பாராட்டி, காந்தாராவ் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா, எம்ஜிஆரே அவரை பார்த்து பேண்ட்ல ஒண்ணு கடிச்சிருவாருங்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்காரு. இது ஒருத்தரை பாராட்டுறோங்கிறதுக்காக இன்னொருத்தரை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிறவர் எவ்வளவு பெரிய லீடர், அவர் போய் காந்தாராவை பார்த்து ஏன் இது பண்ண போறாரு? அவர் பாராட்டியிருப்பாரு, நல்லா நடிச்சிருந்தா பாராட்டியிருப்பாரு. அப்போ புராண படங்கள்லாம் நடிச்சவர் காந்தாராவு. தமிழ்நாட்டோட முதன் மந்திரியாவே ஆனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவர் மேல மக்கள் அபிமானம் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து அவர் உயிரோடு இருந்தவரே சிஎம்மாவே இருந்தாரு. அப்படிப்பட்டவரை ஒரு தெலுங்கு நடிகர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நம்ம விஷாலும் கண்டிச்சிருக்கார், நாசரும் கண்டிச்சிருக்காரு. அதே நேரத்தில் இது 2 இண்டஸ்ட்ரியும் ஒரு காலத்துல எல்லாம் இங்க சென்னையில தான் இருந்தது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே. அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து பல பேர் பணி புரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப குறிப்பா சொல்லணும்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஏராளமான தெலுங்கு படங்களை நடிச்சிருக்காரு. இப்ப அவருக்கு பைடி ஜெயராஜ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு தெலுங்கானா கவர்மெண்ட் கொடுக்க போற இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுறது, இன்னொரு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவரை கேவலமா பேசுறது, அதுவும் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா முன்னாள் முதல்வரை இப்படி கேவலமா பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அந்த விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது உலகநாயகன் அவர்கள் புரட்சி தலைவரை பத்தி ஏதாவது சில விஷயங்களை பேசி அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவ் அர்ஜுனா, அதாவது ஆதவ் அர்ஜுனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு மைனஸ்ல தான் போகும் ஓட்டு, பிளஸ்ல போகாது. அந்த அளவு கேவலமா பேசுறாரு. இதுக்கு முன்னாடி காந்தி பத்தி நம்ம ஒரு மரபம்னு ஒரு விழா எடுத்தோம். அப்ப காந்திக்கும் கமலஹாசனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி அவர் காந்தியை பத்தி பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் நக்கலா பேசியிருந்தாரு. அதாவது காந்தி, அதுக்கு தான் நான் எடுத்து போட்டிருந்தேன். காந்தி கமல் விருந்துக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிடணும்னா யாரை கூப்பிடலாங்கும் பொழுது நான் மகாத்மா காந்தியை கூப்பிடுவேன்னு சொன்னேன். அந்த ஆனந்த விகடன் 92ஆம் வருஷம் கொடுத்த அந்த பேட்டி எடுத்து நான் போட்டிருந்தேன்.
அதுக்கப்புறம் அவருடைய ஹேராம் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்பொழுதுமே மகாத்மா காந்தியை வந்து மகாத்மான்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா இஸ் இமிட்டபிள் பாரு, நம்மளும் அவர் மாதிரியே வர முடியும், அவர் மாதிரி வர முடியாதுன்னு சொல்லாதீங்க, நம்மளும் காந்தி மாதிரியே வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவங்க குழந்தைங்க எல்லாமே ஸ்ருதி அண்ட் அக்ஷரா வந்து பாப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் காந்தியை வந்து பாப்பு அப்படிம்பாங்க. அதே மாதிரி இவங்களும் பாப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவு அவர் தீவிரமா, ஏன்னா அவங்க அப்பா காங்கிரஸ்காரரு, பரமக்குடி சீனிவாசன் காங்கிரஸ் சுதந்திர போராட்ட தியாகி. அதனாலதான் காந்தி மீது அவருக்கு மிகுந்த பற்று உண்டு, எப்பொழுதுமே இருந்திருக்கு. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அவர் எப்பொழுதுமே காந்தினா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே நேரத்துல ரஜினிகாந்த தேவையில்லாம உங்களுக்கு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா திமுக வந்து அவரை மிரட்டி கட்சி ஆரம்பிக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்ப பேசியிருக்காரு. அதாவது தேவையில்லாமல் நம்ம ஒரு கருத்து சொல்றோம்னா அதுல இருந்து நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும். நம்ம பேசுறதுனால ஒரு 10 எதிரி புதுசா உருவாகிறான் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் என்ன இருக்கும்? அதுவும் தேர்தல் நேரத்துல ஆதவர்ஜுனா மாதிரி முட்டாள், அதாவது இந்த ஆள் வந்து திமுகக்கு வேலை செய்யறானா தாவேக்காக்கு வேலை செய்யறானே தெரியல, அந்த மாதிரி சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருக்கான், வளர்ந்து கெட்ட லாட்ரி. இன்னொன்னு, அவங்களுக்கு ஜனநாயகன் ஓடிடி உரிமையை ரத்து பண்ணிட்டாங்க. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை ரத்து செய்த அமேசான் நிறுவனம். படம் எப்போ வரும்னே தெரியல, வருமானே தெரியல. இதுக்கு எதுக்குடா ஓடிடி உங்களுக்கு ரத்து பண்றா, உங்களுக்கு பைசா கிடையாதுன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இவர்னால எல்லாருக்குமே நட்டம். கமல் உப்புலியான் கேரக்டர்ல சிங்கம்புலி நடிச்சிருந்தாரு நம்ம தாய்க்கிழவி படத்துல. அவங்களுடைய உண்மையான உப்ளியான் ஃபேமிலி அவங்கள்ட்ட பேட்டி எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளது, இது எதுவும் கற்பனை கிடையாது. மதுரையில தீவிரமான உலக சவுத் சைட்ல நிறைய உலகநாயகன் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த உண்மையான உப்ளியான் ஃபேமிலியை வந்து பேட்டி எடுத்தாங்க ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல்ல. அப்ப அந்த ஃபேமிலி எல்லாருமே இருந்தாங்க. அவங்க அம்மா அக்கா பேட்டி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தங்கச்சி எங்க அண்ணன் தீவிரமான கமல் சார் பக்தரு, அவர் கையில வந்து கமல் சாரை பச்சை குத்திருப்பாரு, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கமல் சார் பாட்டு தான் போடணும்னு அங்கேயே சண்டை போடுவாரு, அந்த அளவுக்கு ஒரு வெறியர், ஒரு காலத்துல மதுரை மாவட்ட தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் கையில பச்சை குத்திருப்பாரு, அதுக்கு பதிலாக அவங்க நெஞ்சில பச்சை குத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. சில மாற்றங்கள் பண்ணி அந்த அந்த கேரக்டரை மனசுல வச்சுதான் இந்த உப்ளியான் கேரக்டரை பண்ணது. உண்மையான உப்ளியானுடைய அந்த ஃபேமிலி கொடுத்த பேட்டி பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருமே தீவிரமான கமல் ரசிகர்களா இருக்கும் போது அது நமக்கு பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. சின்னி ஜெயந்த் வந்து மிகச்சிறந்த ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து எந்த வாய்ஸ் ரொம்ப டஃபா இருந்ததுன்னு கேட்டும் பொழுது அவர் உலகநாயகன் கமல்ஹாசன் வாய்ஸ் தான். ஏன்னா கமல் சாருடைய வாய்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், அவரோட மாடுலேஷன், அவர் பேசுற விதம். ஸோ அதுக்கு அதை பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் பாடுறப்ப ஒரு மாதிரி இருக்கும், பேசுறப்ப ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு டைலக்ட் அது எல்லாமே மாற்றுவார். ஸோ அது ரொம்ப, அதாவது பழைய கமல் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த வாழ்வே மாயம் மாதிரியான படங்கள், சிப்பிக்குள் முத்துவரே ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸை கரெக்டாக புரிஞ்சு அதை அந்த வாய்ஸை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரேரா சில பேரால தான் அது பண்ண முடியும். எல்லாரும் சும்மா ஜென்ரலா ஒரு இங்கிலீஷ்ல பேசுவாங்க, கமல் பேசுறாருன்னு, அது கிடையாது. ரொம்ப மைன்யூட்டா பார்த்து அந்த டிஃபரன்ஸை பார்த்து எடுக்கணும். அது நம்ம மணிகண்டனும் சூப்பரா பண்ணுவாரு.